ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு V3 Vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லட்சு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி லட்சு வீட்டில் வந்து பிரியாணி மேக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டே வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஃபைனலி வந்து லட்சு வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பிரியாணிக்கான தேவையான எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு இதில் கூட ஜாயின் பண்ணி இன்றைக்கி டேவை நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம் காய்ஸ். ஸோ லட்சம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆனியன் வெட்டுறது, பூண்டு உரிக்கிறது, அந்த வேலை எல்லாத்தையும் அவங்கவுங்க தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் சில பேர் வர வேண்டியது இருக்குது கைஸ். ஸோ எல்லோரும் இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் பிரியாணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு அரிசி வந்து லட்சு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ஸோ நாங்கள் வந்து எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 10 to 12 பீப்புள்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி கேதர் ஆகிருக்கோம். ஸோ இது ரொம்ப நாள் பிளான். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து நாங்கள் இதை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுமாரி எல்லோரும் ஃபன்னாக நம்ம இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆஃபீஸில் சும்மா பேசிகிட்டே இருப்போம் கைஸ். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக எல்லோரும் வந்து கேதர் ஆகிட்டோம். ஸோ இதுலேயுமே வந்து சில பீப்புள் வந்து மிஸ் ஆகிட்டாங்க. பட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ லட்சு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிக்கன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேவு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். அடுப்பே ஆன் ஆகலை, ஆனால் வீடியோக்காக சும்மா அதை போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கி எங்கள் வீட்டில் கொடுக்குறேன். இதை நான் பார்த்ததே இல்லையே இந்த மாதிரி ஒரு தேங்க்யூடா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன தான் நம்ம ஆஃபீஸில் ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்தாலுமே, இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு சரியான ஒரு ஃபன்னான டேவாக இருந்துச்சு. என்ன நம்மளும் ஒரு களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு நானும் வந்து வெங்காயம் வெட்டலான்னு வந்தேன் கைஸ். பட் என்னென்னா கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்க. என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்டாக கட் பண்ணுறாங்களான்றது பார்க்குற ஒரு இன்சார்ஜ் வேலை எனக்கு கொடுத்துட்டாங்க கைஸ். ஸோ கீர்த்தி பார்த்திங்கன்னா அந்த கட்டரை வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சான். அதனால் அவள் அதை விடவே இல்லை கைஸ். காலையில் வந்து அவள் அதை எடுத்தவ ஃபுல் வெஜ்ஜஸுமே அவள் தான் மோஸ்ட்டாக வெட்டினான். ஏன்னா அதில் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு. ரேவு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கட் பண்ணிகிட்ருக்காங்க. காயு பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கோம் கைஸ். ஸோ இது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா சில மக்கள் வந்து வெளியே இருந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ். கீர்த்திக்கு அதை விட்டுறதுக்கு மனசே இல்லை கைஸ். அவள் அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணான். கட்டர் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு போல் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அவள் அதை விடவே இல்லை. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். லட்சு வந்து சிக்கனெல்லாம் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரியாணிக்காக. ஸோ ஃபஸ்ட்டே வந்து அதெல்லாம் வந்து சிக்கனில் வந்து மசாலாஸ்லாம் போட்டு ஊற வச்சிட்ருக்காங்க. ஸோ கீர்த்தியும் காயும் வந்து லட்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ஸோ ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் திட்டு போன வேலைலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க ரைஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டதும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுத்து அந்த பழி அவங்க மேலே போடுறதுக்கு செம ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ நாங்கள் எல்லாருமே சூப்பர் எக்ஸைட்டடாக வந்து நிற்க ஆரம்பித்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா லட்சு வந்து எங்கள் கேங்லேயே வந்து பயங்கரமாக குக் பண்ணுற ஒரு பீப்புள். அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொண்டு வருவாங்க. நாங்கள் இதுவரை அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டது கூட இருக்காது. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு சூப்பர் எக்ஸைட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அவங்க ரியலாக குக் பண்ணுறதை வந்து லைவாக பார்க்குறது வந்து எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லட்சு வந்து ஒரு வாட்டி பிரியாணி மாரி ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு பிரியாணியில் வந்து ப்ளைன் பிரியாணி போல் நினச்சோம். பட் அவங்க சொல்கிறாங்க அது தக்காளி சாதம் காய்ஸ் அப்படின்றாங்க. எங்களுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா தக்காளி சாதம் வந்து எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க செஞ்ச தக்காளி சாதம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு கைஸ். ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க செய்கிறத வந்து நாங்கள் ஃபுல்லாக இருந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ காயுமே வந்து கூட இருந்து எல்லாம் விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி ஒரு சைடு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் மில்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு சைடு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி அது ஒரு ஃபன் நடந்துட்டு இருந்துச்சு கைஸ். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினோன்னு லச்சுவோட ஸ்பெஷல் மசாலா ஒன்று போட்டிருக்காங்க கைஸ். அது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ அது போட்டோன்னே லச்சுவோட ஆத்துக்கார் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நாங்கள் போயிட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வெளியே போயிட்டு ஒரு கேங்காக சேர்ந்து. ஸோ அதனால் லச்சுவே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. அடுத்தது தக்காளிலாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அந்த தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணிலாம் பிரிஞ்சு வந்ததும்போது அதை ஓப்பன் பண்ணாங்க கைஸ். அது வந்து ஆல்ரெடி பிரியாணி செஞ்சு முடித்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, சிக்கன் 65 தான். மாமி வந்து சிக்கன் பொரிக்கிறாங்க. மாமால சம கட்டுட்டுது. மாமி சிக்கன் பொரிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் அவ சொல்லுவா, நான் பொரிச்சுதான் கொடுத்தேன், வாயில ஒண்ணும் வைக்கல. விடா. இப்படி கொதிக்குது, இதெல்லாம் நான் சாப்பிடணும். நம்ம கொதிக்குதுன்னா கொதிக்கலன்னா அது வேகாது. என்ன லீக் வந்துரும். மாமிஸ் கிச்சன். சிக்கனா மாமிஸ் சிக்கன். கண்டன் சிக்கன் எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, சாப்பிடும்போது காமிக்கிறோம். போஸ்ட் நல்லா இருக்குதா? நீ கமகமன்னு போங்க போங்க. டேஸ்ட் பார்க்கலாம் தரப்பட்டியா? அதுல வேணாம், சாரி. போங்க போங்க. சரி. சிக்கன் 65 பொரிக்கும்போது நாங்கள் என்ன ஃபன் பண்ணோன்னு பார்த்தீங்களா கைஸ். பேக் வந்து லச்சு வந்து திருப்பி பிரியாணிக்கு வந்துட்டாங்க. லச்சு பிரியாணியில் வந்து எல்லா சிக்கன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் ரைஸையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கவர் பண்ணி வச்சுட்டாங்க கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து பிரியாணியோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பிரியாணி வெந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து தம்மை வந்து எடுக்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் கைஸ். ஸோ அது வரை வெயிட் பண்ணிகிட்ருங்க கைஸ். நாங்கள் வந்து ஃபன் பண்ண போகிறோம். ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தகன்னு சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ தம் போடுற ப்ராசஸ் தான். அந்த குண்டானை எடுத்துகிட்டு கீழே ஒரு பிளேட் ஏதோ ஒன்று வச்சாங்க கைஸ். ஸோ வச்சுட்டு ஃபுல்லாக சில்வர் ஃபாயிலும் உள்ள ஒரு லீஃப் வச்சுட்டு சுற்றி சில்வர் ஃபாயில் வந்து சுற்றிட்டாங்க. ஸோ அந்த ஹீட் வந்து உள்ளே வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்றதுக்காக சில்வர் ஃபாயில் வந்து சுற்றிட்டாங்க. ஸோ சுற்றுனது மட்டும் இல்லாமல் மேலே வந்து வெயிட் வச்சுட்டாங்க கைஸ். ஒரு குண்டானில் வந்து தண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது ப்ராசஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து டச்சு பண்ண எல்லாம் கரெக்டாக தானே இருக்கும் கைஸ். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் தம்மு வந்து பிரிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டான். ஸோ லச்சு வந்து மேலே இருக்க பிளேட்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சில்வர் ஃபைலாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா கமகமன்னு சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த தம்மை பிரித்தோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பிரியாணி.
ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது எடுத்து போடும்போதே எங்களுக்கு டெம்ப்டேஷன் தாங்க முடியல. எப்படா வந்து பிளேட்டில் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ டெம்ப்டேஷனாகவும் இருந்துச்சு கைஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நாங்கள் லைவாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரம் கொடுங்கடா சாப்பிடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னா பாருங்களேன். என்ன நடக்குது? காயத்ரி கார்டு சொல்லலாம்ப்பா. மக்களே பாப்பா எங்க? பாப்பா இல்ல பண்ணுவான். நான் லெஃப்ட் சைடுல பண்ணிட்டு இருக்கேன். போதையா ரொம்ப காமெடியா இருக்கு. குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபன் இல்லாமல் எப்படி கைஸ். ஸோ உள்ள குக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அட் த சேம் டைம் வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபன் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ சம் கேர்ள்ஸ் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரீல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். லட்சுவோட பாப்பா வந்து நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தா. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து இன்றைக்கி ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். ஸோ கேரம் வந்து ஒரு சின்ன போர்டு தான், ஏன்னா பாப்பா சின்ன பாப்பாட்டுறதுனால சின்ன போர்டு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். என்னடா இது கேரம் போர்டு அடிச்சிச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு கார்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தோம் கைஸ். ஸோ கார்ட்ஸ் தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ எங்ககிட்ட வந்து நிறைய பீப்பிள் இருக்கிறனால கார்ட்ஸ் விளையாடுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ கார்ட்ஸுமே வந்து நாங்கள் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நல்லா வெளியே உட்காரும்போது நல்லா அந்த காற்றோட உட்காந்துட்டு அந்த கேம் விளையாடும்போது சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காற்று இந்த சம்மர்லேயும் நல்லா சூப்பராக இருந்துச்சு கைஸ் அந்த அட்மாஸ்பியருமே. ஸோ இந்த கேம் வந்து நாங்கள் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ஃபன் பண்ணுறதுல வந்து எங்கள் கேங் அடிச்சிக்கவே முடியாது கைஸ். ஸோ நல்ல ஜாலியான ஒரு டே, பயங்கரமான ஒரு டே, ஃபன்ஃபுல்லான ஒரு டே. இன்றைக்கி டேவை எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் லைஃப்லேயே இது ஒரு பெஸ்ட்டு கூலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே கேம்ஸ் விளையாடிட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரேவும் அப்புறம் கீர்த்தியும் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் ஒன்று செய்கிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அதுக்கான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ கஸ்டர்ட் மில்க் வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். பட் இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து லட்சு ஆட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் சும்மா இருந்தாலே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம், போயிட்டு நானும் வந்து மேங்கோ வந்து பீல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மேங்கோவில் இருக்க ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அது பீல் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு அதே மாதிரி. ஸோ கீர்த்தி வந்து அந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இன்னும் வர அந்த கட்டரை வந்து அவள் விடவே இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த கட்டரை வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு காய்ஸ். அப்புறம் மக்கள் நாங்கள் கஸ்டர்ட் மில்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க கைஸ். சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாட்டர்மெலன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த வாட்டர்மெலனை எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண வந்தாங்க கைஸ். ஸோ அதுலேயும் கட் பண்ணாலும் சின்ன ஒரு ஃபன்னுலாம் நடந்துச்சு கைஸ். ஸோ அதை இந்த வீடியோவில் பாருங்கள் கைஸ். நாங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ ஃபன் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம், எல்லா கதையும் பேசியிருப்போம். ஆனால் இங்கேருந்து இந்த ஒரு ஆஃப் டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஆஃபீஸ் டென்ஷனும் இல்லாமல், எதை பற்றியுமே யோசிக்காமல் எங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு கேங், அந்த கேங்குக்குள்ளே நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அதை மட்டுமே பேசிக்கிட்டு இந்த குக்கிங்கை பற்றி பேசிக்கிட்டு அன்றைக்கி டே எப்படி போச்சுன்னே தெரில கைஸ். சூப்பரான போச்சு. அதேமாதிரி ஏன்டா இந்த டே இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுமே கொடுத்துச்சுன்னா பாருங்கள். ஸோ கஸ்டர்ட் மில்க்கு வந்து எல்லாத்தையும் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வெட்டினோன்னே லட்சு வந்து மாஸ்டர் செஃப் அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டுட்டு அப்புறம் அவங்க ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த அந்த கஸ்டர்ட் மில்க்குமே அதில் ஊற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து கண்டென்ஸ் மில்க் சம்திங் ஏதோ மில்க் மெய்ட் அது ஊற்றுனாங்க கைஸ். ஸோ பார்க்குறதுக்கே எங்களுக்கு பயங்கர டெம்ப்டேஷனாக இருந்துச்சு, எப்படா சீக்கிரம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அவ்வளோ டெம்ப்டேஷனாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குற உங்களுக்கே வந்து கண்டிப்பாக டெம்ப்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அழகாக அதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன்.
ஃபைனலி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டேஸ்ட் பார்க்குறதுக்கு எல்லாருமே கையை நீட்டிட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க லச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு கைஸ். அப்புறம் என்ன பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. தலைவாளியை வந்து விரிச்சாச்சு கைஸ். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து இதை ஃபன் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இலையை போட்டுட்டு நாங்கள் ரவுண்டாக உட்காந்துட்டோம் கைஸ். ஸோ லட்சு எல்லாத்தையும் அதை பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. ஸோ ஸ்வீட் இல்லாமல் வந்து ஒரு லஞ்ச் வந்து முடியவே முடியாதுல்ல கைஸ். ஸோ பிரெட் அல்வா ப்ளஸ் தயிர் பச்சடி, அதுக்கு வந்து சிக்கன் 65 வச்சாங்க. ஸோ அது கொஞ்சம் ஆனியன் தனியாக வச்சாங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி செம்மையாக இருந்துச்சு கைஸ். செம்மையாக இருந்துச்சுன்னா சொல்லவே முடியாது வேர்ட்ஸில். அந்த அளவுக்கு ப்ரான் கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மெயின் கோர்ஸான பிரியாணி. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பீஸ் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பிரியாணி அவ்வளோ ப்ராப்பராக குக்காக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு இப்போ சொல்லும் போதே வந்து அவ்வளோ டெம்ப்டேஷனாக இருக்குன்னா பாருங்களேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லட்சு செஞ்ச பிரெட் அல்வா. சூப்பராக இருந்துச்சு கைஸ். செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட என்ஜாய் பண்ணி எங்கள் ஃபுட்டை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இதுதான் எங்கள் மக்கள் கூட சேர்ந்து வந்து நாங்கள் இந்த லட்சு வீட்டில் இந்த பார்ட்டியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவ்வளோ சூப்பர் கூலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பார்ட்டி இங்கே முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இந்த டே வந்து இன்னும் சூப்பராக கூலாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ பக்கத்துலேயே இருக்க கோவளம் பீச்சுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே கேங்காக கிளம்பிட்டோம். ஸோ கோவளம் பீச்சில் வந்து நாங்கள் ஈவினிங் டைம் தான் போனோம் கைஸ். ஸோ இருட்டுறதுக்குள்ளே சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த மொமெண்ட்டை நாங்கள் கேப்சர் பண்ணிகிட்டே இருந்தோம் கைஸ். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப வந்து வீடியோஸ்லாம் ரொம்ப எடுக்கலை. ஸோ ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த டே வந்து செம்ம ஜாலியாக ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதேமாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம் கைஸ். இவ்வளோ பேரும் சேர்ந்து இவ்வளோ செய்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நாங்கள் சின்னதாக அங்கங்கே போயிருப்போமே தவிர மொத்த கேங்குமே சேர்ந்து இவ்வளோ ஃபன் பண்ணது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டே வந்து எங்களால் மறக்கவே முடியாது கைஸ். சூப்பராக போய் இந்த டே வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.